ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மாமியார் எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா, கூடிய சீக்கிரமே ஒன்றுனா என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னதும், எப்போங்க அழைச்சிட்டு போவீங்க அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருங்க, கண்டிப்பாக நான் என் மருமகளை அழைச்சிட்டு போவேன். இப்போது சொல்லப்போனால் என் பையன் எவ்வளோ இதாக இருக்கான், ஆனால் என் புருஷனே இருக்காரு, அவர் ரொம்ப மோசம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கீங்க. அவரை முதல்ல நான் மாற்றணும். ஏன்னா இப்படியான ஒரு மருமக வரணும்னா என் புருஷனை தான் மாற்றத்தானே ஆகணும். அதுக்கப்புறமா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுட்டு ஆண்டாளோட நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஆண்டாளோட மாமியாருங்கிறது கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம லட்சுமி அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாரதி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா திடீர்னு தமிழுக்கு இருமல் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம பாரதி வலிமையாக கொடுக்குற மருந்து போட்டில் தேடுறாங்க. பார்த்தா எங்கே தேடியுமே காணும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்க வளமையாக நம்ம சாரதாமா இருக்கிற அந்த ரூமில் தான் வச்சுருப்பாங்க. அதை எடுக்கலான்னு போனால் அவங்க தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கதவு தெருங்க அப்படின்னு தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாமா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக திறந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு இருமல் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மருந்து பொட்டில் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் சாரதாமா ஓடி தமிழுக்கு தடவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நேராக பாரதி மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டு, ஆமாம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, எதுக்காக வேணும்னு இப்படி ரூமை தாப்பா போட்டுட்டு இருந்தீங்க, இப்படி எதுக்காக இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு பாரதி போட்டு சாரதா வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிக்கிறமே அப்படின்னு சாரதாமா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, தெரிஞ்சா எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இங்க பாருங்க, அங்கதான் நாங்க எல்லாமே வைக்கிறது வளமையா, அதுக்காக எதுக்கு நீங்க இப்படி தாப்பால் போட்டுட்டு தூங்குனீங்க, என்ன நான் எங்கேயும் தப்பிச்சு வெளியில போயிடுவேன்னு வேணும்னு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. இங்க பாரு பாரதி, பார்த்து பேசு, நீங்க பார்த்து பேசுற அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு வேர்த்தான ஆள் கிடையாது. நானும் போனா போகட்டும்னு பொறுமையா போயிட்டு இருக்கான். ஆதி வரட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு எதுக்காக இப்படி வேணும்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்டா சொல்ல போனா நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு பாரதி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னது. இங்க பாரு பாரதி, பார்த்து பேசு, யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சா பேசுறியா? ஆமா, இத்தனை நாளா பணக்கார திமிரு பிடிச்ச ஒரு பொம்பளைன்னு தெரியாம இருந்தேன். இப்ப நான் பணக்கார திமிரு பிடிச்ச ஒரு பொம்பளை கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தயவு பண்ணி உங்களை கெஞ்சி கேக்குறேன், நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பாரதி அந்த இடத்துல செம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. பாரதி, பார்த்து பேசு, என் புள்ள போட்ட வாழ்க்கை, என் புள்ளோட வீட்டுல இருந்து இனி விரட்டுறியா? ஆமா, நீங்க உங்க புள்ள வந்ததுக்கு பிறகு வாங்க, இப்ப கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் உடனே சாரதாமா, நான் போறேன், கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னுட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா பேக்கெல்லாம் தூக்கிட்டு நைட்டோட நைட்டா கிளம்புறாங்க. இது லட்சுமி அம்மா பார்த்துட்டு, என்னமா இது நைட்டோட நைட்டா எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னதும், இவ என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டா அப்படின்னதும், பாரதி என்னமா இதெல்லாம் அப்படின்னு லட்சுமி அம்மா கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இவங்க ஒண்ணும் நல்லவங்க கிடையாது. இவங்க இருக்கிறதே எனக்கு இந்த வீட்டுல பிரச்சனையா தான் இருக்கு. எல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்கம்மா. பணம் இருக்கிற திமிராலே எல்லாத்தையும் குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க இந்த வீட்டுல இல்லாம போறதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு. இங்க பாருமா, அவசரப்படாத, வயசானவங்க இந்த இருட்டு டைம்ல எங்கம்மா போவாங்க, பொறுமையா இரு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இங்க பாருங்கம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் பேக் எடுத்துட்டு உள்ள போங்கம்மா, அவசரப்படாதீங்க, இது இருட்டுடுச்சுல அப்படின்னதும் இந்த பக்கம் சாரதமா, அதான் அவ என்ன விரட்டிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஏண்டா, இது எல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு பாட்டி தர்மலிங்க கிட்ட கேக்குறாங்க. என்னமா என்ன பேசிட்டு இருக்கேன், இங்க பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டாளையும் அழகரே பிரிக்கிறதுக்காக நீ அவங்கள ஊர்ல இருந்து வரவழைச்சு போட்ட திட்டம் தானேடா இது அப்படின்னு பாட்டி தர்மலிங்கத்தை போட்டு அந்த இடத்துல வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட்